கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறேன். இப்போது நாம் மார்ச் மாதம் வாக்குத்தத்தம் கேட்க வந்தபடியினால் நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போமாக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த 3ஆம் மாதத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு மாதமாக உம்முடைய நற்செய்தி யூடியூப் மூலமாக கொடுக்கும்படியாக என்மே பிரேஸ் ஊழியம் கிராம ஆலயத்தின் மூலமாகவும் இந்த யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசி குடும்பத்திற்காகவும் என்மே பிரேஸ் விசுவாசி குடும்பத்திற்காகவும் இதை எடுத்து செய்கிற பொறுப்பாளர்களுக்காகவும் நாங்கள் அனைவரும் இயேசுவின் நாமத்தினால இந்த மார்ச் மாதம் பரிசுத்த வாரமாக இருக்கிறபடினால நாங்கள் முழு உண்மையோடு வந்திருக்கிறோம், முழு ஆத்மாவோடு வந்திருக்கிறோம், முழு அன்போடு வந்திருக்கிறோம். நாங்கள் அனைவரும் இயேசுவின் நாமத்தில் வெறுமையாக போகாதபடி உடைய அன்போடு, உடைய சந்தோஷத்தோடு, உடைய சமாதானத்தோடு, பாதுகாப்பத்தோடு, பரிசுத்தோடு வாழ எங்களை மகிமைப்படுத்தும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே, ஆமீன். மறுபடியும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறேன். இப்போது வாக்குத்தத்தம் கேட்பதற்கு முன்பாக இப்போது ஒரு பாடலை கேட்போம். ஹலோ அப்பா, நீ எப்ப வருவா? என் தாயுமானவா, நீ எங்கே? நீ வரும் வரையில் நான் எங்கே? என் முதல் நாயகா, நீ எங்கே? நீ எங்கே? நீ வரும் வரையில் நான் எங்கே? நான் பிறந்ததும் என்னை கைகளில் ஏந்தினாய், உன் கண்களால் எனக்கு பாசத்தை ஊட்டினாய், உன் நெஞ்சினை எனது மெத்தையாய் மாற்றினாய், உன் வெப்பத்தால் எனது குளிரினை போக்கினாய். என் தாயுமானவா, நீ எங்கே? நீ வரும் வரையில் நான் எங்கே? என் முதல் நாயகா, நீ எங்கே? நீ வரும் வரையில் நான் எங்கே? உன் முத்தம் எனது மொழியாய், உன் கைகள் எனது குடிலாய், உன் கண்கள் எனது கனவாய், உன் மூச்சு எனது உயிராய். உன் வாசம் எனது சுவாசமாய், உன் வருகை எனது வாழ்வாய், வாழ்வாய். என் தாயுமானவா, நீ எங்கே? நீ வரும் வரையில் நான் எங்கே? என் முதல் நாயகா, நீ எங்கே? நீ வரும் வரையில் நான் எங்கே? என் கையை பிடித்து உலகத்தை காட்டினாய், காட்டினாய். என் முதல் நடையினை கைகளில் தாங்கினாய், தாங்கினாய். என் சொல்லாவலியை சிரிப்பால் மாற்றினாய், மாற்றினாய். என் சிறு சிறு கனவை நினைவாய் மாற்றினாய், மாற்றினாய். என் மௌனக்க
கண்ணீரை முத்தத்தால் துடைத்தெறிந்தாய். என் தாயுமானவா நீ எங்கே? நீ வரும் வரையில் நான் எங்கே? என் முதல் நாயகா நீ எங்கே? நீ வரும் வரையில் நான் எங்கே? உன்னுருவம் பிரிந்து சென்றாலும் என் இதயம் என்றும் உன்னிடமே. என் வேண்டுதல் அனைத்தும் ஒன்றுதான், என் அருகினில் நீ வேண்டும். என் வேண்டுதல் அனைத்தும் ஒன்றுதான், என் அருகினில் நீ வேண்டும். என் தாயுமானவா நீ எங்கே? நீ வரும் வரையில் நான் எங்கே? என் முதல் நாயகா நீ எங்கே? நீ வரும் வரையில் நான் எங்கே? அருமையான அன்பு சகோதரி பாடின பாடலுக்கா ஸ்தோத்திரம். தாயமானவே நீ எங்கே? நீ வரையில் நான் எங்கே? உண்மையாகவே கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் சகோதரி வாலிப தம்பி தங்கைகளே, நாம் காலையில் எழுந்தவுடனே இந்த நாள் எப்படி இருக்கும், இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் எங்கே இருக்கிறோம் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் அந்த மெய்ய பொருளாக நான் சொல்வது, இந்த மார்ச் மாதம் நம்ம பரிசுத்தமாக இருப்பதற்காக வாக்குத்தத்தம் மைய பொருள் பரிசுத்தம் சிலுவை. பரிசுத்தம் சிலுவை, வேதம் எனக்கு நலம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உங்களுக்காக எனக்காக வந்தபடினால சிலனுடைய அன்பும் சிலனுடைய தெய்வம் சிலனுடைய பொறுமையும் மேன்மையும், அதுக்கு தான் வேதம் எனக்கு நலம் என்று மெய்யப்பொருளாக இருக்கிறது. இந்த மாத வாக்குத்தத்தம் சங்கீதம் 119:71. சங்கீதம் 119:71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் அழகாக ஆண்டவரோடு ஒவ்வொரு நாள் பேசுவது உண்டு. இன்னைக்கு சங்கீதம் புஸ்தகம் அநேக பேர் அது வாசிக்கிறது இல்லை, சிலர் வாசிக்கிறாங்க. இன்னைக்கு நான் அடிக்கடிக்கு இந்த பரிசுத்தமான மார்ச் மாதத்தில் சொல்வது, நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் சங்கீத புஸ்தகத்தை படிங்க, யோபு புஸ்தகத்தை படிங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த பரிசுத்தமான நாட்களில் இன்னைக்கு சகோதரிகளாக இருக்கட்டும், சகோதரனாக இருக்கட்டும், சிறு பிள்ளைகளாகட்டும், வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், குடும்பத்திற்கு கீழ்ப்படியாமல் பிள்ளையாக இருக்கிறாங்க. அது குடும்பத்துக்கு மட்டுமல்ல, அது கல்லூரியிலும் அப்படிதான், பள்ளியிலும் அப்படிதான். எடுத்த உடனே கேள்வி கேட்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வானத்தை பூமி சிருஷ்டித்த போது அவர் ஒன்றுமே பாவமே அறியாதவர், அன்பாகவே இருந்தார், உதவி செய்யவே வந்தார், நோயாளிகளை குணப்படுத்தவே வந்தார். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு உபத்திரவம் கொடுத்தோம். இவர் ராஜா மேலே இவர் இந்த பரபாசை சிலையில் அடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கரத்திலே உணவு வாங்கி சாப்பிட்டாங்க, அவருடைய வார்த்தையிலே சுகம் பெற்றாங்க. இன்னைக்கு உலகத்தில் அப்படிதான் இன்னைக்கு அநேக பேர் இருக்கிறாங்க. அது கிறிஸ்துவ மக்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவ அறியாதவர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவ புறஜாதி மக்களாக இருக்கட்டும். அதுக்கு தான் சங்கீதக்காரன் சொல்வது,
சங்கீதம் 119:71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். ஒன்னையில யோபு புஸ்தக இடத்துக்கு போனா தன் மனைவி யோபை பார்த்து கேட்கிறது, பைத்தியக்கார, இன்னமா ஆண்டவர் நீ ஆராதிக்கிறேன், தூசிச்சுட்டு வா. உபத்திரம். அழகா இருந்தார் யோபு, அநேக ஒரு ஐஸ்வரனா இருந்தாரு. சாத்தான் அநேக இந்த பரிசுத்தமான பவுல் சொல்வது, துன்மார்க்கனுக்கு ரட்சிப்பு வேண்டும், சன்மார்க்கனுக்கு ரட்சிப்பு வேண்டும். இன்னைக்கு அநேக பேர் சன்மார்களுக்கு எல்லாம் உதவி செய்கிறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்லா உதவி செய்கிறாங்க, சபைக்கு போகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க சன்மார்க்கு. அதை துன்மார்க்கன் இவனை காட்டிலும் மோசமாக இருக்கிறான். ஆனால் 2 பேருக்கு ரட்சிப்பு வேண்டும், இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்வது யோவான் 3:16, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு தான் உபத்திரப்பட வேண்டும். இன்னைக்கு இந்த உலகத்தில் எதுவுமே லேசாக கிடைக்காது. அது படித்த பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், படிக்காத பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன். எதையுமே ஆதாமி அவளுக்கு இந்த பாவம் பண்ணப்பட்டனால வந்த துன்மார்க்கில் நீ பூமியில் இருக்கிற வரைக்கும் வேறு தன்னை சிந்தித்து பலகி பெருக வேண்டும் பாவத்தினால. அதற்கென்று அந்த கனி புசிக்காம இருக்கும் போது இயேசுவோடு குளிர்ச்சியான வேலையில் ஆதாம் யோவாலும் அழகாக பிள்ளைகளாகவே பாவம் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளில் உபத்திரப்படுவது நல்லது. அந்த உபத்திரம் கூட நன்மையான உபத்திரமா இருக்கணுமா? இன்னைக்கு அநேக பேர் பாவம் பண்ணிவிட்டு உபத்திரம் அல்ல, பொய் சொல்லிட்டு உபத்திரம் அல்ல, களவு செய்வது உபத்திரம் அல்ல, கோல் சொல்றது உபத்திரம் அல்ல. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பெறுவான். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம வீட்டு வாசல்லையே, அது சின்ன பிள்ளைகளாட்டும் இல்லை பெரியங்களாட்டும் அறியாத ஓரமாக வாசலே ஒரு செடி, ஏதோ அழகான செடி இருக்கிறது சில தெரியாத உங்களை அறியாத ஒரு இலை கிள்ளிட்டு போயிட்டே இருப்போம். அது மனுஷனுடைய இயல்பு அது. ஆனால் மறுநாள் வந்து பார்த்தா அந்த செடி புதிதாக வளர்ந்துருக்கும். அது ஒன்றும் சொல்லலை, ஐயோ என் இலையை கிள்ளிட்டு போகிறேன் இல்லை, உபத்திரம் பட்டாலும் நான் நல்லது என்று சொல்லி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அது அடுத்த வசனமாக சங்கீதம் 119:65, கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியானை நன்றாய் நடத்தினீர். கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியானை நன்றாய் நடத்தினீர். இன்று அநேக பேருக்கு வேதம் எல்லார் கையில் இருக்கிறது. இந்த பரிசுத்தமான நாட்கள் சொல்வது, நான் போதனையா சொல்லல, என் சகோதரனாக பேசுகிறேன், என் சகோதரியாக பேசுகிறேன், வாலிப தம்பியாக பேசுகிறேன். வாலிப தங்களோடு நான் பேசுவது என்ன? என் கிராமத்து மக்களுக்காகவே நான் பேசுவது. ஏனென்றால் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டாம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. நீ காலையில் எழுந்த உடனே ஜெபம் செய். 2வது வேதத்தை படி. ஆண்டவரே, இரவு போது எனக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்தீங்க, இந்த நாளை நீ காண செய்திருக்கிறேன். இன்னைக்கு அநேக மக்கள் நன்றி என்ன தெரியாமல் இருக்கிறாங்க. கிறிஸ்துக்கள் பிரியமானங்களே, ஆண்டவருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் வெளிச்சமா இருக்கிறது. அவரோட வசனத்தை சங்கீதக்காரன் அழகா, கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியானே நன்றாக நடத்தினீர். இன்னைக்கு அப்பா அம்மா சொல்றதையும் கேட்கறது இல்லை, பள்ளியில் ஆசிரியர் சொல்றதையும் கேட்கறதில்ல, கல்லூரியில் அதிகாரி கல்லூரியில் தலைமை ஆசிரியர் சொல்றதையும் கேட்கறதில்ல, தேசத்தில் அதிகாரி சொல்றதையும் கேட்கறதில்ல. அப்போது உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அலங்கோலமாக தான் இருக்கும், அழுகில்லாத போல இருக்கும். இன்னைக்கு 2 பேரும் அழகாக சொல்லுவாங்க. எனக்கு நான் சொல்ற ஒரு 30 வருஷ கதையை நான் சொல்கிறேன். செம்பனை ஆடும் வெளியாடுக்கும் வேறுபாடுகள் உண்டு.
ஒரே வழி இருக்கிறது. என்னதான் நீங்கள் செம்மறி ஆடு பண்ணுங்க, அது ஒழுங்காக போவோம். வெள்ளை ஆடு ஒழுங்காக போவோம். தவிர சொல்லு, வெள்ளை ஆடும் செம்மறி ஆடு வேறுபாடுகள் உண்டு. வெள்ளை ஆடு அது அழகாக போவோம், ஓரமாக போவோம். செம்மறி ஆடு ஒழுங்காகவே போகாது. சாதாரண ஒரு அனிமல்ஸுக்கு, பிராணிகளுக்கு அது ஒழுங்கு ஆண்டவர் சொல்லிக்குது. வெள்ளை ஆடு ஆண்டவர் நேசிக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகவே இந்த உலகத்துக்கு நமக்காக தேவ ஆட்டுக்குட்டி சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியாக வந்திருக்கிறார். வெள்ளை ஆடை போல இன்னைக்கு அநேக செம்மறி ஆடைகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் வீட்டில் சந்தோஷம் இருக்காது, வேலையில் சந்தோஷம் இருக்காது, சரியா தூக்கம் வராது. அதான் சங்கீதக்காரர் அழகாக சொல்றது, கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி உமது அடியனை நன்றாக நடத்தினேன். அதே சங்கீதக்காரன் சொல்வது 1:1, பாவிகளை இடத்தில் உட்காராமலும் பரியாசக்காரத்தில் உட்காராமலும் இரவும் பவுன் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த பாக்கியவானா இருப்பதற்காக அடுத்த வசனம் என்ன சொல்றாரு, நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்போது உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு சகோதரி சொல்லுவாங்க, சகோதரன் சொல்வது, நான் வேலைக்கு போனேன், இன்னைக்கு காலையில் செபித்தீங்களா, காலையில் வசனம் வாழ்த்துறீங்களா? இல்லை மோகன்சில் ஆசிரியர், நான் டிவி ஓப்பன் பண்ணோடனே மோகன்சில் ஆசிரியர் இன்று காலை நேரத்தில் அந்த வசனம் பேசினார், இந்த கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சங்கீதம் 23 பேசினார். அதை கேட்டு நான் வந்து விட்டேன். இன்னொரு சகோதரி கேட்பாங்க, இன்னும் நீங்கள் வசனம் படுத்தீங்களா செபித்தீங்களான் போது, நான் ஒன்றுமே படிக்கலை, எனக்கு வேலையே சரியாக இருந்தது. இதற்கு என்ன உதாரணம்னா, நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்போது உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். ஹல்லேலூயா. செபிக்க வேண்டும், ஆண்டவர் வார்த்தையை படிக்க வேண்டும். இது சொல்லுனா இன்னைக்கு அநேக மக்களுக்கு என்னதான் ஓரமாக போனாலும் பெரிய ஆபத்து ஆகிவிடுது, ஆக்ஷன் ஆகிவிடுது. இப்போதாங்க சாப்பிட்டு போனாருங்க, இப்போதாங்க வீட்டை விட்டு போனாருங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஒரு தேவதூதனை வைத்திருக்கிறார். என்னுடைய பிள்ளை, அதான் சங்கீதக்காரர் சொல்லுது, நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். ஹல்லேலூயா. உனக்கு துன்பம் வரத்துக்கு முன்னே அவருக்கு தெரியும். இயேசு சாமியை கானாவில் அற்புதம் செய்யும் போது மரியாமா என்னை கூப்பிடன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் உன்னுடைய பிரயாசம் எப்படி இருக்கிறது, உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, உன் நம்பிக்கை எப்படி இருக்கிறது, நீ என்னோடு பேசுகிறாயா, என்னுடைய வழியில் நடந்து கொண்டிருக்கிறாயா, யாருக்காக வாழ்கிற, இந்த உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா, பரலோகத்துக்காக ஆத்மா ஆதாயப்படுத்துகிறாயா? நான் அடிக்கடிக்கு சொல்வது, ஜப வளர்ச்சியும் ஆத்மா வளர்ச்சி திருசபை வளர்ச்சி. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனமாக சங்கீதம் 119:68, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறோமா இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நான் அடிக்கடிக்கு சொல்வது, இயேசு அழைக்கிறார், உன்னை ஆவலாக அழைக்கிறேன், மாறும் சுமக்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் இளைப்பால் தருவேன். இன்னைக்கு அநேக பேர் இளைப்பாறுதல் எங்கன்னா பாவத்தில் இளைப்பாறுதல் கிடைக்குன்னு போயிடுறாங்க. அது வாலிப பிள்ளைங்கள, இன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்களும் கல்லூரி பிள்ளைங்களும் ரொம்ப பாவத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நம்ம இந்த வாழ்வது கொஞ்ச காலம் அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும். நாம் செய்கிற வேலை ஸ்தலத்தில், நாம் செய்கிற வேலை அலுவலகத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நாம் இந்த சிறு வயதிலே பாவம் பண்ணிட்டா பாவத்தின் சம்பளம் மரணம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நம்ம பரிசுத்தமாக இருக்கிறது இந்த மார்ச் மாதம் மட்டும் பரிசுத்தம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு, உன் இருதயத்தின் வேண்டுதல் செய்வேன். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தமாக எப்போதும் ஆண்டவரோடு சந்தோஷமா இருக்கணுமா? துக்கம் சந்தோஷமா மாறும். எப்போதும் சந்தோஷமா இருங்கள், எப்போதும் சந்தோஷமா இருங்கள். பரிசுத்தத்தில் எப்போதும் பரிசுத்தத்தில் சந்தோஷமா இருங்க, நீதியில சந்தோஷமா இருங்க,
பொறுமையில சந்தோஷமா இருங்க, தயவா சந்தோஷமா இருங்க, ஒருவருக்கு உதவி தாங்குங்க, தாங்கி அதில் சந்தோஷமா இருங்க. அதுதான் பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். அடுத்து அதற்கு தான், அந்த பரிசுத்தத்துக்கு தான் நீங்கள் நன்மை செய்யும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உமது பிரமாணங்களை எனக்கு போதியும், இன்னும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ராஜாக்களோட பிரபுக்களோடு உயர்த்துவார். அதுக்கு அடுத்த வசனமாக சங்கீதம் 119:69, அங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள், நானோ முழு இருதயத்தோடு உம்முடைய கட்டளையை கை கொள்வேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லா வீட்டில் நடக்கிறது தான். ஒரு திருமணம் ஆகிட்டு வந்த பெண்ணாக இருக்கட்டும், இல்லை திருமணம் ஆகிட்டு மணமகனாக இருக்கட்டும், மணமகன் வீட்டார் ஒரு விதமாக பேசுவாங்க, பெண் வீட்டார் ஒரு விதமாக பேசுவாங்க. திருமணம் ஆயிட்டு திருமணம் ஆவதற்கு வரைக்கும் அழகாக பேசுவாங்க, மேன்மையாக பேசுவாங்க. இப்படிப்பட்ட பெண்ணு கிடைக்காது, இப்படிப்பட்ட மணமகன் கிடைக்காதுன்னு சொல்லி எல்லாம் வேலைகளை முடிந்த பிறகு இங்கே வசனம் சொல்கிறது போல, அங்காரிகளை போல எனக்கு விரோதமாய் பொய்களை பிணிக்கிறார்கள். ஐயோ இத்தனை சவரம் கொடுக்குறனாங்க, இப்படியே செய்கிறனாங்க, ஆனால் ஒன்றுமே செய்யலையே. எல்லாம் பார்த்து தானே மணமகனை ஏற்றுக்கொண்டாய், எல்லாத்தையும் பார்த்து தானே மணப்பெண்ணை ஏற்றுக்கொண்டாய், பின்னாடி ஏன் பேசுறது? எல்லார் வீட்லையும் இருக்கிறது. அது இஸ்லாம் வீடாக இருக்கட்டும், அது கிறிஸ்துவ வீடாக இருக்கட்டும், இந்து குடும்பமாக இருக்கட்டும், எல்லாம் தெரிஞ்சும் நாம் அங்காரிகளை போல எனக்கு விரோதமாய் போய் பிணிக்கிறார்கள். ஒன்றுமே இல்லை, அலுவலகத்தில் ஏதோ 2 பேர் வேலை செய்கிறாங்க சார். சங்கர் சகோதரன் ஒரு வேலை செய்கிறான், ஒன்று ஜேம்ஸ் வேலை செய்கிறான்னு வச்சுங்க. ஜேம்ஸ் முன்னாடியே வந்துட்டு பார் சரியான நேரத்திற்கு அலுவலகத்தில். சங்கர் பாஸாண்ட போய் அவர் வேலையே செய்கிறது இல்லைங்க, இப்போ தாங்க லேட்டாக வந்தார். ஏன்னா அவர் ஒழுங்காக இருக்கிறது பிடிக்கல. ஜேம்ஸு அலுவலகத்தில் உண்மையாக இருக்கிறாரு, அலுவலகத்தில் அவருடைய வேலை ஒன்று சரியான நேரத்தில் செய்கிறாரு, சரியான நேரத்தில் வேலைக்கு வராரு, போயிடாரு. சங்கருக்கு போராமையாக இருக்கிறது. எப்படியாவது அந்த உயர்ந்து இருக்கிற அதிகாரியை எடுத்து வேறு சீட்டில் உட்கார வைக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய அலுவலகத்தில் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுது போல, அங்காரிகளை போல் எனக்கு விரோதமாய் போய் பிணிக்கிறார்கள், நானோ முழு இருதயத்தோடு உம்முடைய கட்டளையில் கை கொள்வேன். ஜேம்ஸ் அந்த அலுவலகத்தில் வேலை ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலை, முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்றான், 2வது அந்த அலுவலகத்திற்கு நன்றி சொல்றான், 3வது இந்த பாஸுக்கு நன்றி சொல்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜேம்ஸ் இப்படிதான் இந்த அலுவலகம் கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றான், 2வது அந்த அலுவலகத்துக்கு நன்றி சொல்றான், 3வது பாஸுக்கு நன்றி சொல்றான். ஏன் அதை சொல்றேன்னா, நம்ம நன்றி உள்ளவளாக இருங்க. ஆனால் பிசாசுவன் எப்படியாவது சங்கரை போல எப்படியாவது நம்மளை கெடுத்து பொய்யா பேசணும்னு சொல்றது, சொல்லாது சொன்னது என்று சொல்லி பொய்யா அங்காரிகளை போல இருக்கிறாங்க. ஆனால் அங்காரிகளை போல் இருந்தாலும் நாம் எப்படி இருக்க வேண்டுமா? அங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணிக்கிறார்கள், நானோ முழு இருதயத்தோடு உம்முடைய கட்டளையை கை கொள்வேன். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் சங்கீதம் 119:70, அவள் இருதயம் நினி துணி கொழுந்து எரிகிறது, நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. சங்கருக்கு பார்க்கும் போது ஜேம்ஸ் என்னடா இது, நம்ம என்னதான் இந்த பாஷாண்ட கோல் சொல்றோம், இந்த ஜேம்ஸை பத்தி நம்ம கோல் சொல்றோம், அப்போது கூட இந்த பாஸ் ஜேம்ஸ் சொல்றதானே கேட்கிறான்னு சங்கருக்கு எப்படி இருக்கிறதா அவருடைய உள்ளம். சங்கருக்கு அவர் இருதயம் நினித்துளி கொழுந்து எரிகிறது, நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். ஏனென்றால் ஜேம்ஸ் ஆண்டவரை மட்டும் பிடித்திருக்கிறான். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று சொல்லி சங்கீதம் 138 கடைசி வசனத்தில் ஜேம்ஸ் அப்படிதான் இருக்கிறான். சங்கர் உலக பிரகாரமான மனுஷனை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால அவனுடைய எண்ணங்கள் அவருடைய சிந்தனைகள்லாம் எப்படி இருக்கிறதா அந்த திரிய நான் மறுபடியும் வாசிக்கிறேன். சங்கருடைய உள்ளம் 119:70, அவள் இருதயம் நினித்துளி கொழுந்து எரிகிறது, நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன்.
ஹல்லேலூயா. ஜேம்ஸுடைய உள்ளம் எப்படி இருக்கிறதா? ஜேம்ஸுடைய உள்ளம், நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். சங்கருடைய இருதயம் எப்படி இருக்குது? சங்கருடைய இருதயம், அவள் இருதயம் நினைத்துளி கொழுந்தெறிகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்வது கொஞ்ச காலம். நம்ம பரிசுத்தம் சொல்லிக்கொண்டு வீட்டில் பரிசுத்தமாக இருக்குது பெரிதல்ல, அலுவலகத்தில் பரிசுத்தமாக இருப்பது பெரிதல்ல, தேவாலயத்தில் பரிசுத்தமாக இருப்பது பெரிதல்ல, தேசத்தில் பரிசுத்தமாக இருப்பது பெரிதல்ல. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொல்லியிருக்கிறார், நான் உறங்குவதும் இல்லை, நான் தூங்குவதும் இல்லை, எப்போதும் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், எப்போதும் நம்ம ஆண்டவர் ஆராதிக்கணும், எப்போதும் முழு உண்மையோடு முழு ஆத்மாவோடு முழு அன்போடு பரிசுத்தமா இருக்கணும். அதுக்கு தான் அடுத்த வசனம் சொல்றாரு 72, அநேகமாயும் பொன்னு வெள்ளியும் பார்க்கிலும் நீர் விரும்பின வேதமே எனக்கு நலம். ஹல்லேலூயா. தெரிய நான் வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 119:72, அநேகமாயிரும் பொன்னும் வெள்ளியும் பார்க்கிலும் நீர் விரும்பின வேதமே எனக்கு நலம். இப்போதான் சொன்னேன் சங்கரை பற்றியும் ஜேம்ஸ் பற்றியும். ஜேம்ஸ் வேதத்தை வாசித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து வேதமே எனக்கு நலம் என்று சொல்லி ஜேம்ஸ் சொல்லிக்கிறது போல சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறாரு, அநேகமாயிரும் பொன்னும் வெள்ளியும் பார்க்கலாம் நீர் விரும்பின வேதமே எனக்கு நலம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அதே போல் அடுத்த வசனமாக என்ன சொல்கிறாரு? யூதா புஸ்தகத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க. யூதா 1:21 வாசிக்கிறேன். யூதா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கிறேன். நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஹல்லேலூயா. நம்ம அழகா பாட்டு பாடுறதோ இல்லை துதிப்பதோ காணிக்க கொடுப்பறதோ டைட்டு கொடுப்பறதோ அது அல்ல. இங்க என்ன சொல்ல, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணி. பரிசுத்தம் ஜெபம் எல்லாரும் தான் ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்றது எல்லாரும் பண்ணலாம் ஜெபம். அந்த ஜெபம் எப்படி பண்ணணுமா? மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஹல்லேலூயா. உபவாசம் இருப்பது நல்லதுதான், காணிக்கை கொடுக்கிறது நல்லதுதான், தேவாலயத்துக்கு போகிறது நல்லது தான். ஆனால் எப்போதும் பரிசுத்தமாக இருக்கணும். அந்த லைன் வாசிக்கிறேன். மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஹல்லேலூயா. அந்த காத்திருப்பதற்கு தான் இங்கே அழகான சொல்வது முடிவுக்காக அநேகமாயிர் பொன்னை வெள்ளியம் பார்க்கிலும் நீர் விரும்பின வேதமே எனக்கு நலம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இப்போது நம்முடைய வாழ்வது பரிசுத்தம் மெய்யப்பொருளாக தெரிய சொல்வது. நான் அழகாக சொல்வது பரிசுத்தத்தை பற்றி. இந்த மார்ச் மாதம் பரிசுத்தம் சிலுவை வேதம் எனக்கு நலம் இரக்கம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இப்போது முடிவு ஜெபம் வந்தபடினால இப்போது ஒரு பாடலை கேட்போமாக. எனப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உங்க மேல என் மேல ஒருத்தர் நினைப்பாவே இருக்கிறார். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான்,
ஆறுதலோ நீங்கதான், அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவும் நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே, உங்க நினைப்பாவே, நம்ம நினைப்பாவே, என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலோ நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலோ நீங்கதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே, உங்க நினைப்பாவே, நம்ம நினைப்பாவே, என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அந்நாள நினைச்சவரே, ஆண் குழந்தை கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. அந்நாள நினைச்சவரே, ஆண் குழந்தை கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசா. பெரிய மனசுக்காரரே, சந்தோஷமா கையை தட்டி ஜாய்ஃபுல்லா உயர்த்த போறோம். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. தாவீத நினைச்சவரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேல நினைச்சவரே, தலை நிமிர செய்தவரே. தாவீத நினைச்சவரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேல நினைச்சவரே, தலை நிமிர செய்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஏழை என்ன
நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிஞ்சவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிஞ்சவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். பாடுங்க பாடுங்க. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அருமையான பாசு சகோதரன் பாடின அந்த பாடலுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நினைப்பாவே நான் இருப்பவரே ஏசையா, உண்மையாகவே இந்த பரிசுத்தமான நாளில், இந்த மார்ச் மாதம் இதை கேட்டுக்கொண்டிருக்க யூடியூப்பில் அன்பு சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், வாலிப தம்பியாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், இந்த என்மையை பிரேசி கிராமம் விசுவாசிகள் அனைவருக்கும் நான் சொல்வது, நம்ம இந்த 40 நாள் மட்டும் பரிசுத்தமாக இருக்கக்கூடாது. மகா பரிசுத்தமான கிறிஸ்துவனுடைய வழியில் நான் எப்போதும் நான் பரிசுத்தமாக இருக்கணும். அழகாக சொல்கிறேன், பாரம் சுமக்களை எல்லாரும் இடத்தில் வாரும், நான் உனக்கு இளைப்பால் தருவேன், இரக்கத்தை காத்துக்கொள்ளும் வேதமே எனக்கு நலம் என்று சொல்லி இப்போது முடிவு ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த மார்ச் மாதம் பரிசுத்தம், சிலுவை, வேதம், நலம் எனக்கு அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் ராஜா. நாங்கள் ஆலயத்திற்கு போயிருக்கிறோம், உபாச கூட்டத்துக்கு போகிறோம், வேதத்தை படிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனாலும் இருக்க வேண்டுமே, வேதம் எனக்கு வார்த்தையாக இருக்க வேண்டுமே, மகா பரிசுத்தமாக இருக்க வேண்டுமே, அந்த மகா பரிசுத்தம் இருக்க வேண்டும் அல்லவா. அந்த விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம் ராஜா. ஏதோ இந்த 40 நாள் மட்டும் நான் காலையில் சாப்பிட மாட்டேன், மதியம் சாப்பிட மாட்டேன், இரவு வண்டி சாப்பிட, அது பெரிதல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எப்போது சந்தோஷமாயிருங்கள், துக்கம் சந்தோஷமா மாறும். அந்த துக்கம் பரிசுத்தமா இருக்கணும். எப்போதும் சந்தோஷமா பரிசுத்தமா இருக்கணும். இரவும் போல வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம் பரிசுத்தமா இருக்கணும். நிலாவானாலும் சேதப்படுத்தாதபடி, நிலாவானாலும் சேதப்படுத்தாதபடி, வேளாண் சேதப்படுத்தாதபடி நான் பரிசுத்தமா இருக்கணுமே. சிலுவையுடைய மேன்மை பரிசுத்தமே. பரிசுத்தம் 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 ராஜா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனுக்காக, அன்பு சகோதரிக்காக, வாலிப தம்பிக்காக, வாலிப தங்கிக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, இப்போது அரசாங்கம் எழுதி கொண்டிருக்கிற அருமையான 10th பிள்ளைகளுக்காக, +2 பிள்ளைகளுக்காக, அவருடைய பெற்றோர்களும் என் பிள்ளை +2 எழுத போகிறான் பிள்ளைகளுக்காக அழுது கண்ணீரோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும், +2 பிள்ளைகள் எல்லாருமே பாஸ் ஆகணும் வேண்டும் ராஜா. 10th பிள்ளைகள் எல்லாருமே பாஸ் ஆக வேண்டும் ராஜா. இந்த கல்லூரி படித்து விட்டு வேலை இல்லாத காத்து கொண்ட வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருகிற எங்களுடைய இந்திய நாட்டு ஜனாதிபதிக்காக ஸ்தோத்திரம், இந்திய நாட்டு பிரதமருக்காக ஸ்தோத்திரம், என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம்.
என்னோட தமிழ்நாட்டுடைய கவர்னருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். என்னோட தமிழ்நாட்டுடைய போலீஸ் அதிகாரிகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். என்னோட தமிழ்நாட்டு டாக்டர்களுக்காக உதவி செய்கிற நர்ஸுகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தமிழ்நாடு உடைய களத்தில் வைக்கிறாச்சா. சமாதான பண்ணுகள் பாக்கியவான்களாக இருக்கட்டும் ராச்சா. ஒவ்வொரு மேலும் உடைய கரம் இருக்கட்டும். இந்தியாவுக்கே நாங்கள் எடுத்துக்காட்டாக ஒரு சாட்சிய மாநிலமாக இருக்க, சமாதான பண்ணுகள் பாக்கியவான்களாக இருக்க, இந்த பரிசுத்த மாதத்தில் நீர் பெரியவராரும், இந்த பரிசுத்த மாதத்தில் நீர் நல்லவராரும், இந்த பரிசுத்த மாதத்தில் நீர் வல்லவராரும், இந்த பரிசுத்த மாதத்தில் பரிசுத்தம் 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 இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது ராஜா. பரிசுத்தம் இல்லாத தேவனை பிரியப்படுத்த முடியாது சொல்லி விசுவாசத்தோடு விட கருத்தில் வைக்கிற ராஜா. இதை அடுத்து செய்கிற அன்பு சகோதரனுக்காக சகோதரிக்காக, ஏன்னா அந்த குடும்பம் மென்மேல உயரட்டும் ராஜா. இதை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த சத்தியத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய அசைவாடில் ஆவியான பரிசுத்தம் இருக்கட்டும் ராஜா. ஒரு வெறுமையா போகக்கூடாது. நாங்கள் எல்லாரும் ராஜாக்கள் பிரபுக்களும் உயர்ந்திருக்க நீர் எங்களை மகிமைப்படுத்தும். என் சமூகம் முன்பா செல்லும்படிய ஆளுகை செய்யும். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சால உபகாரம் வராதே, ஆமேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த மார்ச் மாதம் வாக்குத்தத்தம் கேட்டோம். நம்ம பரிசுத்தமாக வாழ்வோம், மற்றவர்களுக்கு நம்ம சாட்சியாக இருப்போம், மற்றவர்களுக்கு உதவிகரமாக தாங்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.